தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம். திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்களான வைகோ, சண்முகம், அப்துல்லா, வில்சன் ஆகியோரின் பதவிக்காலமும், அன்புமணி ராமதாஸ், சந்திரசேகர் ஆகிய அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்களின் பதவிக்காலமும் வரும் ஜூலை மாதத்தோடு நிறைவடைகிறது. 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒரு எம்பியை தேர்வு செய்ய 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அந்த வகையில் திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்கும். அதிமுகவில் 62 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கின்றனர் என்ற நிலையில் காலியாகும் 2 மாநிலங்களவை எம்பியை பிடிக்க கடும் போட்டி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டத்திற்கு கொடுப்பதா, வட மாவட்டத்திற்கு கொடுப்பதா, அதிமுக அதிக எம்எல்ஏக்களை கொண்டிருக்கும் கொங்கு மண்டலத்திற்கு கொடுப்பதா என அதிமுக தலைமை யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை தேர்தலின் போது கூட்டணி கட்சியான அதிமுகவிற்கு ஆதரவளிப்போம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதாவது இப்போது பொறுத்தவரை இது தலைமை தான் முடிவு செய்யும். எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு கூட்டணியில் இருக்குது. கூட்டணியில் நாங்கள் நிச்சயமா ஆதரவு கொடுப்போம். அதுக்கு பிறகு தலைமையில் என்ன சொல்றாங்களோ கேட்டு முடியும். திமுகவுக்கு 4 எம்பி இடங்கள் உள்ள நிலையில் வில்சனுக்கு 2வது முறையாக வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், புதுக்கோட்டை அப்துல்லாவிற்கும் தோமுசாவைச் சேர்ந்த சண்முகத்திற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிகிறது. மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒரு எம்பி பதவி ஒதுக்குவதாக திமுக உறுதி கொடுத்த நிலையில் அந்த பதவி கமல்ஹாசனுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.